ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குது. அண்ட் தென் அந்த நாய்க்குட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கிறான். உடனே காரை நிப்பாட்டுங்க. அந்த 2 பேரில் யார் முதல்ல தூக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்கள் சில பேர் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தரமா நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா தி சர்க்கிள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா காரில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா பின்னாடி சந்தோஷத்தில் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கான். சரிங்களா? ஸோ டிரைவ் பண்ணுற அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது, அப்படியே அழுகுறாரு. அண்ட் தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்களும் அப்படியே அழுகுறாங்க. சரிங்களா? கார் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு 2 பேரும் வெளியே இறங்குறாங்க. அண்ட் தென் அவங்க பையனையும் இறக்குறாங்க. அது உடல் ஊனமற்ற இல்லம். சரிங்களா? ஸோ அவங்க பையன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் ஆன பர்சன். சரிங்களா? ஸோ அவனுக்கு இந்த விரலும் இருக்காது. சரிங்களா? தென் இந்த விரல் இருக்கவே இருக்காது. ஸோ இவங்க ஆல்ரெடி பேசி வச்சுருக்காங்க போல். ஸோ அவன் பையனை போய் அங்கேயே சேர்த்து விட்டுறாங்க. 2 பேரும் வேறு, அதாவது அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அந்த அப்பா விட அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அண்ட் தென் அப்பா அதை அடக்கிட்டு சைன்லாம் போட்டு அவனை சேர்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ 2 பேர் வராங்க. அதை பார்த்து அந்த பையன் அப்படியே அழுகுறான். அவனுக்கு எப்படின்னா மனசார அவங்க 2 பேரும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. பட் அவனோட உடல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அப்படியே அழறான், கூப்பிட்றான் அப்பா அம்மான்னு. அந்த வார்த்தை கூட அவனுக்கு சரியாக வர மாட்டிருக்கு. பட் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 பேரையும் கூப்பிடுறான். அவங்க அப்படியே திரும்பி அழுதுகிட்டே அப்படியே வந்துடுறாங்க. சரிங்களா? அண்ட் தென் காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளம்புறாங்க.